அட்டைகாரியர்கள் 8 பேரும் சதுரகிரி மலை சந்தனமாஞ்சோலையில எப்படி யாகம் வளர்க்கிறாள் அண்ணா. அவளோ அட்டைகாலி 8 பேரும் சதுரகிரி மலை அருகில சந்தனமாஞ்சோலையில ஆளுல்லாத காட்டுக்குள்ள அனந்தவான காவனத்தில் அம்மா காலி 8 பேரும் ஆள நல்ல குளியமைத்தா உச்சி மகாரி அம்மையாவும் போனாரி அட்டகாலி 8 பேரும் ஆளும் குச்சி அரச குச்சி குச்சி உயமுச்சி வேப்ப குச்சி வண்டி குச்சி சத்தன குச்சிகளை சதுராக பரத்துவாரா. நாக்கு எண்ணெய் கோம்பு எண்ணெய் கோம்பு எண்ணெய் உடையவனை சுற்றிடுமா உங்குராவை வளர்த்த வேள்வி உங்க அண்ணனை சுற்றிடுமா 8 பேரும் வளர்த்த வேள்வி வளர்த்து ஐயா வளர்த்த வேள்வி ஈசனை சுற்றிடுமா ஈசன் பகவானை சுற்றிடுமா. அட்டகாலிகள் 8 பேரும் ஆண்டவன் பகவான் சிவனாரை நினைத்து யாகம் வளர்க்க வேண்டும் என்று சந்தன மகாமுனிவர் சொன்னதை போன்று இவை 8 பேரும் அந்த சந்தன மாஞ்சோலையில ஆடு குழி அமைத்து ஆம பலகை போட்டார். ஆடங்குச்சி அரசங்குச்சி குங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வண்டி குச்சி சந்தன குச்சிகளை எல்லாம் சதுராகவே வளர்த்தினான். நாகு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் வேப்ப எண்ணெய் குணமாகவே நெய்ய கோதி யாகத்திலே ஊற்றினான். அக்கினி யாகமோ உளுந்து விட்டு எரிகின்றது. அப்படி யாகம் வளர வளர ஆதி கைலாசம் எல்லாம் ஒரே புகை மண்டலம். கைலாசம் எல்லாம் ஒரே புகையாகவே இருக்க பகவான் பார்த்தார். தன் தேவியாகிய பார்வதியை அழைத்தார். ஏண்டியம்மா பார்வதி, உங்க அண்ணே கண்ணங்கிட்ட உன் தங்கச்சி 8 பேரையும் வளர்க்க சொன்னியா கொள்ள சொன்னியா? அத்தா பகவானே, நான் வளர்க்கதான் சொன்னேன். ஆனா எங்க அண்ணே என்ன செய்தார் என்று எனக்கு தெரியாது. அம்மா பார்வதி, நீ சொன்னது மாதிரி உங்க அன்னை கோபால கண்ணே பாலிமார்கள் 8 பேரையும் கொல்லப்படவில்லை. சதுரகிரி மலை சந்தனமாஞ்சோலையில
அம்மா காளி 8 பேரும் வளர்த்தது போதாதுன்னு சொல்லி என்னை எதிர்த்து யாகத்தை வளர்க்கின்றார். சிவனாரை நினைத்து சிவ யாகம் வளர்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவனை எதிர்த்தவர்கள் யாராலும் இந்த அகிலத்தில் வாழ்ந்தது சரித்திரம் உண்டா? பகவானை எதிர்த்தவர்கள் இந்த பார் உலகிலே வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டா? கடவுளை எதிர்த்தவர்கள் கலி உலகிலே வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டா? அதனால நீ இப்பவே போய் அங்க 8 பேரும் வளர்க்கக்கூடிய வேள்வியை அமர்த்தி வர வேண்டும் என்றார். உடனே பார்வதா தேவியார்கள் கைலாச வாசலிலே மேல கொண்ட வாசல் விட்டு அவரை எங்கே வருகிறாள்னா அம்மா சதுரகிரி மலையடியில சதுரகிரி மலையடியில சந்தனாமா ஜோலகிரிதா வாராளை பார்வதியா தந்ததோரு பார்வதியா தங்கைமார்கள் 8 பேரை பார்த்தாலே பார்வதியா தங்கை அம்மா காளியரே உச்சிரி மாகாளியம்மா முக்கூடாதி வடபுத்தியா மாரியம்மா காளியம்மா வடக்கு வாசல்வியம்மா நீங்க அட்டைகாலி 8 பேரும் அட்டைகாலி 8 பேரும் சக்தி அக்கினிய வந்துக்கம்மா அம்மா பகவானை எதிர்த்தவர்கள் ஆறுலகில் வாழ்ந்ததில்லை. கடவுளை எதிர்த்தவர்கள் கரை உலகில் வாழ்ந்ததில்லை. ஈசனை எதிர்த்தவர்கள் ஈசனை எதிர்த்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததில்லை. எம்மா எம்மா ஏழு காளியர்களே என் தங்கையம்மா உச்சினி மகாளி முப்படாதி அம்மா வடகுந்தி அம்மா காளியம்மா மாரியம்மா காந்தாரி கனகதுர்க்கை அட்டகாளி 8 பேரும் அக்கினி அமர்த்துக்கம்மா. ஆண்டவன் பகவானை எதிர்த்தா அந்த அகிலத்துல வாழ முடியுமா? நாமளே படைத்தவர் தான் ஈசன் சிவபெருமா. பகவான் இல்லைன்னு சொன்னா பார் உலகம் கிடையாது. சிவனார் இல்லைன்னு சொன்னா சிவ உலகம் கிடையாது. அப்பேற்பட்ட பகவானை எதிர்க்கிறார்கள் காளியர்கள். பார்வதியோ வந்து காளிமார்களை அழைக்க 8 பேரை யார் ஒருவரும் ஏறிட்டும் பார்க்கல. அதுல மாரியம்மா மந்திரம் லேச ஓர கண்ணால பார்த்தா, ஏ அக்கா உச்சினி மகாளி எம்மா முப்படாதி அக்கா, அங்க வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம அக்கா பார்வதி தான். நாம வளர்ப்போம் அக்கினி வேள்வி அமர்த்தி அதான் பகவானை காப்பாத்தணும்னு சொல்லி நம்மளை தேடி வந்திருக்கா. அதனால யார் ஒருவரும் அவளை ஏறிட்டு பார்க்க கூடாது அப்படின்னு மாரியம்மா நெய்ய போதை போதை ஊத்த காளிமார்கள் எல்லாம் பிரணவத்தை உச்சரிக்கின்றார். முருகுட்டி என்பவர்கள் எங்கிருந்தாலும் உச்சினி மாகாளியம்மனுடைய திருவாலயத்திற்கு தொல்லுக்குட்டியை கொண்டு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். முருகுட்டி அவர்கள் துள்ளுக்குட்டியை எங்கிருந்தாலும் கோவிலுக்கு கொண்டு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள்.
அதனால யார் ஒருவரும் பார்வதி அம்மாளை ஏறிட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்னு பிரணவத்தை உச்சரிக்கின்றார். ஓம் சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. தென்னாட்டுடைய எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ் நமக. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஆதிபுரா சக்தி அப்படின்னு பிரணவத்தை உச்சரித்து நெய்ய ஊச்ச ஊச்ச அக்கினியாக இன்னும் ஆதாய மார்க்கமா வளர்ந்து கொண்டிருக்கு. பார்த்தா பார்வதி, ஏண்டி நீ அமர்த்துன்னு சொன்னா இவ 8 பேரும் ரொம்ப ஆங்கார சுரூபம் கொண்டவா, யார் ஒருவரும் கேட்க மாட்டா. அதனால நாமளே அக்கினி வேள்வியை அமர்த்த வேண்டும் என்று சொல்லி பார்வதா தேவியானவள் அக்கினி வேள்வியை எப்படி அமர்த்துகிறாள்னா, எரிகின்ற அந்த யாகத்தில எரிகின்ற அந்த யாகத்தில இறங்குவாளோமா பார்வதியா, உளுந்து விட்டு யாரோ எரியும் போதே உதித்தாரே அம்மா பார்வதியா, எரியும் போதே சாமி பார்வதியா. இவை 8 பேரும் புதித போதே யாவமாரே அவர்திடுமா புதித போதே அட்டகாரி 8 பேரும் பார்வதாதேவி குதித்தாளே என்று 8 பேரும் அக்கினி யாகத்திலே இறங்கினார். அக்கினி யாகத்திலே இறங்க யாகம் அமர்ந்தது. பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். பார்வதியை போய் அக்கினி யாகத்தை அமர்த்திவான்னு சொன்னோம். இவளே போய் அக்கினி யாகத்திலே இறங்கியதுனால வாலிமார்கள் 8 பேரும் யாகத்திலே இறங்கிட்டான். வாலிமார்கள் அழிந்து போனான்னு சொன்னா இனி அந்த பொல்லாத மகுடாசுரனை சம்ஹாரம் முடிக்க யார் இருக்கா என்று பெருமாளாகிய ஆண்டவே சிவபெருமான் அட்டகாலி 8 பேர்களையும் 2வது பிறவியாக சதுரகிரி மலை சத்திரமாஞ்சோலையிலே பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எப்படி பிறவி செய்கிறார்னா, சமே சதுரகிரி மலையில சத்திரமாஞ்சோலையில ஆண்டவங்க மகவானோ எரிந்ததோரு யாருல நீண்ட கொண்டதை பாரா, நீண்ட கொண்டே பிறகு கொண்டு தட்டுவாரா. அம்மா உச்சி மகாளியே இந்த ஆயோனமும் கூட ஆலயம்மா கருமாரியே காத்தாரி கணவதுக்கே அட்டைகாரி 8 பேரும் தூங்கியவ முடிந்தது போல் ஐயா முடிந்தது போல் சுகாரமா ஓடி வாரா, சுகாரமா ஓடி வாரா. அட்டைகாலியர்கள் 8 பேரும் சதுரகிரி மலையிலே சந்தனமாஞ்சோலையிலே
காளிமார்கள் 8 பேரையும் ஆண்டவன் சிவபெருமா இரண்டாவது பிறவியாகவே சதுரமாஞ்சோலியிலே பிறவி செய்தார். பிறந்து வந்த காளிமார்கள் 8 பேரும் ஆண்டவன் பகவான் கிட்ட, அதான் பகவானே எரிந்து போன எங்களை எதற்காக மறுபடியும் பிறவி செய்தீங்க? எங்க அம்மா யாரு, அப்பா யாரு, நாங்க பிறந்த ஊர் என்ன, பேரு என்ன, எங்களுடைய பிறவி ரகசியம் என்ன என்று உச்சினி மகாளியம்மா, உபடாதியம்மா, அட்டகாளி 8 பேர்களும் ஆண்டவன் சிவ உச்சினி மகாளி மேலை இசை கலைஞர்கள் சாம பூஜைக்கு நேரமாக இருப்பதனால ஆலயத்திற்குள் வருமாறு உங்களை அழைக்கப்படுகிறார்கள். ஐயா காவலா உதச்சி மாட சுவாமி மாடனோட உச்சி மகாலி தாயான உப்புடாதி அம்பிகையா வளபுதியா சக்தி கொண்ட முப்புராணி ஆடுவானா பாடுவானா ஆனாலி போடுவானா முட்டை போட மடிகளா உச்சி மகாளி நாயான முப்புராணி நம்ம மத நின்ன பல்லல